ஹஸ்பண்டை ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணும்போது இந்த ஃப்ராக்ல தான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்த மாப்பிள்ளை பாக்குற இது இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம அதான் இப்போ மாப்பிள்ளை பாக்குறதுன்னா ஃபேமிலி எல்லாருமே இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வாட்டி நேர்ல பாத்துரலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்குமே அம்மா வருவாங்க கூட. ஸோ அம்மா, நானு, என் ஹஸ்பண்ட். அப்போ வந்து அபிஷேக் அவரை பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இந்த காஸ்டியூம் போட்டு போனேன். ஆனா இது வந்து 17,000. அவ்வளவுதான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா யார் இந்த சமயத்துல எல்லாம் வாங்குவாங்க? அவ்வளவுதாங்க. அதுக்கு ஒரு சாரிக்கு எதுக்குங்க அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணணும்? இப்பெல்லாம் 100 ரூபாய் சாரி தாங்க வாங்குறேன். 100 ரூபாய் எங்க கிடைக்குது? 100 ரூபாய் 150 ரூபாய் சாரி மேக்ஸிமம். அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் வாங்கக்கூடாது. அமேசிங், சூப்பர். எங்க இருந்து வாங்குறீங்க? அதான் சொன்னீங்கன்னா நம்மளும் போய் வாங்குவோம். ஒரு கடை இருக்கு, நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். அப்படியா? ஆமா. ஓகே. குவாலிட்டி தரமான இது இந்த மாதிரி அவுட்ஃபிட் தான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிள். திஸ் இஸ் தி கம்ஃபர்ட்டபிள் சைடு. ஆமா ஆமா. இது எவ்வளவு இருக்கும்னு கெஸ் பண்ண முடியுமா? ஓகே, நீங்க இப்போ ஒரு 150 ரூபாய்க்கு நீங்க சாரி செலக்ட் பண்றீங்கன்னா இதுக்கு ஒரு 500 ரூபாய்க்குள்ள தான் இருக்குமா? இல்ல அது நான் ரொம்ப கன்ஃபார்மா? 100 ரூபாய். இப்போ சீரியல்ல இருக்கும்போது எல்லாருக்குமே அவங்களோட அவுட்ஃபிட் பார்த்து, சீரியல்ல நடிக்கிற எல்லா பெண்களோட அவுட்ஃபிட்டும் எல்லா பெண்கள் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். எஸ்பெஷலி சாரீஸ். இந்த சாரீலாம் எங்க இருந்தா அவங்க வாங்குறாங்கங்கிறது. ஸோ உங்களுக்கு நீங்க நம்ம மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லயும் உங்களை பார்த்துருக்கோம், ட்ரெடிஷ்னல் சாரீஸ்லயும் நம்ம பார்த்துருக்கோம். விச் இஸ் யோர் ஃபேவரட் அவுட்ஃபிட் டு வியர்? ஃபேவரட் அப்படின்னா மாடர்ன் தான் எனக்கு. நமக்கு ஜீன்ஸ் டாப் தான் ஈஸியாகவும் இருக்கும். சாரின்னா நம்ம வந்து அதுக்கு நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஜுவல்ஸ் கரெக்டாக போடணும், ஹேர் ஸ்டைல் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வந்துடலாம் ஜாலியாக. அதில் பெருசாக ஒன்றும் தப்பாக தெரியாது. ஓகே, அந்த மாதிரி எனக்கு வந்து இது மாடர்ன் தான் கம்ஃபர்டபிள். பட் ஸ்டில் கொண்டு வந்திருக்கீங்களா கொஞ்சம் சாரீஸ்லாம்? சாரீஸும் கொண்டு வந்திருக்கேன். எடுங்க பார்க்கலாமா? இதெல்லாம் வந்து நான் ரொம்ப சினிமாக்காக வாங்கினது அந்த மாதிரி கிடையாது. ஒன்னொன்னுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அதுதான் அங்கதான். இது வந்து ஆக்சுவலா என்னோட பாட்டியோட சாரி. ஓகே. இதை வந்து நான் ஹாஃப் சாரி ஆக்கிட்டேன். என் பாட்டினா வந்து எனக்கு பயங்கரமான உயிர். நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பாத்திருக்கீங்க நிறைய போஸ்ட். ஸோ அதுல ஒரு வீடியோ கூட இருக்கும், பாட்டி வந்து மிஸ் பண்ணி அழறது மாதிரி. ஸோ அவங்க கரெக்டா என்னோட குழந்தை பிறக்கிறதுக்கு 5 நாள் முன்னாடி இறந்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு ஆனதால என்னால வந்து அதை பண்ணிக்கவே முடியல. ஸோ இப்போ வரைக்குமே அது என்னைக்குமே மாறாதது பாட்டி. ஸோ அவங்களோட சாரி வந்து எப்பவுமே என் கூடவே இருக்கும். இன்னும் நிறைய சாரீஸ் இருக்கு, எல்லாத்தையும் என்னால கட் பண்ணி எனக்கு மனசு வரல. இது வந்து சரி ஓகே, நான் ஒன்னு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஹாஃப் சாரியா தாவணியா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பண்ற ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது அமேசிங்ல. எவ்வளவு வருஷம் பழக்கம் இருக்கும் அந்த சாரிக்கு? அது எனக்கே 40-50 இயர்ஸ் இருக்கும்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? பாட்டியோட சாரி, இந்த சாரி பாட்டியா கொடுத்ததானா ஆர் எடுத்துக்கிட்டதா? இல்ல, எங்க வீட்ல இருந்தது பாட்டியோட சாரீஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாம் காட்டணும். இல்ல அந்த டப்பா, அந்த டப்பால 10 ரூபாய் வேற இருக்கு. மெரூன் கலர் சாரியா? எஸ் எஸ். எல்லாரும் வந்து இந்த வெட்டிங்க்கு ரொம்ப டிஃப்ரெண்டா செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. ஆனா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரி இந்த மெரூன் கலர் சாரி வந்து வெட்டிங்க்கு போடணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஸோ அது ஓல்டு ஃபேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்து எனக்கு மெரூன் கலர் தான் வேணும்னு சொல்லி பார்த்து வாங்கினது. ஓகே. சோ பட்ஜெட் இருந்துச்சா? இந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்ம வாங்கணும்? ஆமா ஆமா, நான் ரொம்ப பட்ஜெட் பத்மநாபன்ங்க. ரொம்ப பட்ஜெட் பாப்பேன். கல்யாணத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லியாலாம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இல்ல கொஞ்சமாவது நீ செலவு பண்ணிதான் ஆகணும் கல்யாணத்துக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எவ்வளவு இருக்கும் இதுக்கு? வந்து அம்மா ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க. அம்மா, நான் வந்து எப்பவுமே என்னன்னா ஒரு பட்ஜெட், அவங்க ஏதோ எதுக்குமே கடைக்கு போறேன் அப்படின்னு ஒரு காசை என் கையில கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து மிச்ச காசு கண்டிப்பா கொண்டு போய் கொடுத்தே ஆவேன். அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஸோ அம்மா வந்து ஒரு 25,000 பட்ஜெட் வச்சாங்க. ஏன்னா அவங்க அந்த காலத்திலேயே அவங்க கல்யாணத்துக்கே 25,000 வாங்கியிருக்காங்க சாரி. நம்ம எவ்வளவு வாங்கணும்? அதனால இப்போ இந்த காலத்துல நீ வந்து இது கூட செலவு பண்ணலன்னா ரொம்ப கேவலம், 25க்கு நீ வாங்குற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா இது வந்து 17,000. அவ்வளவுதான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா யார் இந்த சமயத்துல எல்லாம் வாங்குவாங்க?
அவ்வளவுதாங்க. அதுக்கு ஒரு சாரிக்கு எதுக்குங்க அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணணும்? இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஒரே ஒரே ஒரு நாள் தானே நம்ம கல்யாணம் பண்றோம், அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. அது அந்த செலவு பண்றதுனால அது அப்படி இருக்கும்ன்றது கிடையாது. அந்த பாயிண்ட் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. யோசிக்க மாட்டாங்க. How much special is this saree? இது போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, ஓகே நம்ம மெரூன் தான் வாங்கணும், அது ஓல்ட் ஃபேஷனா இருந்தாலும் நியூ ஃபேஷன் என்னதான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்படிதான் இருக்கணும்னு. அவரு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு இது பார்த்ததுக்கு அப்புறம்? அந்த சர்ப்ரைஸ் அப்படிலாம் இருந்துச்சா? சர்ப்ரைஸ் ரியாக்ஷன். காஸ்டியூம் போட்டதுக்கு அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு எனக்கே ரொம்ப அழகா தாங்க தெரிஞ்சது. இல்ல சீரியஸா, ஏன்னா நான் வந்து ஜுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கோல்டன் கலர்ல, இதுவுமே கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா அந்த இப்படி வரும், சில பேர் நெத்தி சுட்டி இப்படி மட்டும் இருக்கும், ஆனா இப்படி எல்லாம் வரும்ல டான்ஸுக்கு போடுற மாதிரியா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு, அப்புறம் இங்க இப்படி இந்த போலாக்கா லோலாக்கு அது தொங்கணும், அதெல்லாம் யோசிச்சுட்டு அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணேன். சோ அது பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப அழகா இருந்தது. எங்க இருந்து இன்ஸ்பிரேஷன் இது? எங்க ஏதாச்சும் பார்த்து தானே யோசிச்சிருப்பீங்க, ஏதாச்சும் படம் பார்த்து யாராச்சும் போட்டிருக்கிறது பார்த்து அப்படியா? இப்போ வெட்டிங் போட்டோகிராஃப்ஸ் அப்படின்னு நம்ம கூகுள்ல பண்ணோம்னாலே நிறைய இந்த மாதிரி வரும். கொஞ்சம் அந்த ஓல்ட் ஸ்டைல்ல இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி இருக்கும். சரி, எனக்கு பார்த்த உடனே அது டக்குன்னு ரொம்ப அழகா தெரிஞ்சது. சோ நம்ம கல்யாணத்துக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், அதே மாதிரி பண்ணியாச்சு. சூப்பர். சோ இதுதான் உங்ககிட்டயே இருக்கிற ஒரு காஸ்ட்லி சாரியா இருக்கும்ல? ஆமாங்க, கண்டிப்பா. வேற சாரீஸ் எல்லாம் வாங்கும்போது என்ன பிரைஸ் ரேஞ்ச்ல? அதெல்லாம் சொல்லலாமா? சரி சொல்லலாம், பரவாயில்ல, அதெல்லாம் இல்ல, அதான் இவ்வளவு பேசிட்டோம். இப்பெல்லாம் 100 ரூபாய் சாரி தாங்க வாங்குறேன். 100 ரூபாய் எங்க கிடைக்குது? 100 ரூபாய் 150 ரூபாய் சாரி மேக்ஸிமம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் வாங்க கூடாது. அமேசிங், சூப்பர். எங்க இருந்து வாங்குறீங்க? அத சொன்னீங்கன்னா நம்மளும் போய் வாங்குவோம். அது ஒரு கடை இருக்கு, நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். அப்படியா? ஆமா. ஓகே. குவாலிட்டி தரமான லைக் போடல, ஒரு 4-5 வாட்டி போடலாம். நீங்க எப்படியோ நம்ம வந்து ஷூட்டிங்ஸ்ல யூஸ் பண்றது வந்து ரிப்பீட் பண்ண முடியாது. அதுக்கு எதுக்கு அவ்வளோ 1000 செலவு பண்ணி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இது போதுமே. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் எப்போதுமே. சோ ஜுவல்ஸ், இந்த மாதிரி ஜுவல்ஸ் பிடிக்குமா? இப்ப நீங்க லைக் யூ கம் லைக் வெரி சிம்பிள், கையில ஒண்ணும் போடல, லைக் மாலை இல்ல, சிம்பிள் ஸ்டெட் நல்லா இருக்கு, இல்ல இந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு தாட்டா, இல்ல வேற ட்ரெஸ் போடும்போது நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி? ஆமா, அந்த மாதிரி ஜுவல்ஸ் பிடிக்கும். ஜுவல்ஸ் பிடிக்கும்ன்றத விட அந்த காஸ்டியூம்க்கு அது செட் ஆச்சுன்னா பிடிக்கும். இப்போ அந்த நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்குவேன். அந்த மாதிரி. எப்படி இது வரும்? இப்படிதான் வரும். இப்படிதான் வருவா? ஆமா, இப்படிதான். இது வந்து நம்ம பாடிகான் மாதிரி இருக்கும். ஓகே, ஃபிட்டா. இது இந்த மாதிரி அவுட்ஃபிட் தான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிள். திஸ் இஸ் தி கம்ஃபர்ட்டபிள் சைடு. ஆமா. இது எவ்வளவு இருக்கும்னு கெஸ் பண்ண முடியுமா? ஓகே, நீங்க இப்போ ஒரு 150 ரூபாய்க்கு நீங்க சாரி செலக்ட் பண்றீங்கன்னா இதுக்கு ஒரு 500 ரூபாய்க்குள்ள தான் இருக்குமா? இல்ல அது நான் ரொம்ப கன்ஃபார்மா? 100 ரூபாய். எங்க? அதுவும் அங்க இருந்தானா அதே கடை? இது வந்து தாரத்துப்பட்ட ஷூட்டிங்காக ஒரே ஒரு சாங் மட்டும் பாண்டிச்சேரியில ஷூட் பண்ணாங்க. சோ அப்ப வாங்குனது, அவ்ளோ பழசுது. ஓகே, அப்ப வந்து ரோட்டு கடை இருக்கும், நிறைய ரோட்டு கடையில பாண்டிச்சேரியில இருக்கும்ல. சோ அங்க வாங்குனேன் 100 ரூபாய்க்கு. ஏங்க நானும் இப்ப சென்னையில இந்த மாதிரி கடை இருக்கா? சென்னையில ரொம்ப இல்ல, கம்மியா தான். பாண்டிச்சேரியில இப்ப போனா கிடைக்குமா 100 ரூபாய்க்கு? அது தெரியல. வாவ், ஐயோ நல்லா இருக்குல்ல? இருங்க நான் அவங்களே காட்டுவாங்க. அழகா இருக்கு. எதுக்கு லைக் ரிசப்ஷன் அந்த மாதிரி எதுக்காச்சும் வாங்க? இல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து மீடியாக்குள்ள வந்துட்டு என்னோட ப்ராஜெக்டோட ஆடியோ லான்ச் இந்த மாதிரிலாம் ஆகும்போது, ஓகே நல்லா இந்த மாதிரி ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பார்த்து, இது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அழகா இருக்கு, போட்டா சூப்பரா இருக்குமே அப்படின்ட்டு இதை வாங்கினேன். இது வந்து அப்போவே 3000. அப்போ கொஞ்சம் தப்பு இல்ல, நல்லா இருக்கு. அதுக்கு போட்டிருக்கீங்களா? நல்லா இருக்கு, நிறைய போட்டிருக்கேன். இப்ப பொண்ணு தானே பிறந்திருக்கு உங்களுக்கு? ஆமா, அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே வச்சுப்பேன் எல்லாத்தையும். அவங்களுக்கு போட்டுக்கலாம். ஆமா. இது ஃப்ராக்கா? இது ஃப்ராக்கு. இது வந்து நான் எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா, இது வந்து சென்டிமெண்டா என்னோட ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணும்போது இந்த ஃப்ராக்ல தான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்த மாப்பிள்ளை பாக்குற இது இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம அதான் இப்போ மாப்பிள்ளை பாக்குறதுன்னா ஃபேமிலி எல்லாருமே இருக்கும்போது அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வாட்டி நேர்ல பாத்துரலாம் அப்படின்னு சொல்லுவேன். சோ அதுக்குமே அம்மா வருவாங்க கூட. சோ அம்மா, நானு, என் ஹஸ்பண்ட். அப்போ வந்து அபிஷேக் அவரை பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இந்த காஸ்டியூம் போட்டு போனேன். ஓகே, அவர் சொன்னாரா அழகா சுடிதார் எல்லாம் போட்டு வருவேன், இல்லைன்னா சாரி எல்லாம் போட்டு வருவேன்னு நினைச்சேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, கார்ல இருந்து இறங்கும் போது அப்படியே ஒரு தேவதை இறங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ என்ன ட்ரெஸ் போட்டா என்ன?
அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டைமே வந்து நான் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டதுக்கு, தாலி இருந்தா குடுங்க, இங்கேயே கட்டிடுறேன் அப்படின்னாரு ரோட்ல. அந்த மனுஷன் எனக்கு பார்க்கணும். யார் அது? அரேஞ்ச் மேரேஜ்ல இப்படியாவா? அரேஞ்ச் மேரேஜ் தான். அமேசிங். அவருக்கு உங்கள என்ன என்ன அவுட்ஃபிட்ல பார்த்தா பிடிக்கும்? எதுல பார்த்தா பிடிக்குமோ? ஆர் லைக் இருக்கும்ல பசங்களுக்கு ஜெனரலா நீ ஆமா. சாரி போட்டு, பொட்டு போட்டு, கம்மல், ஜிமிக்கிலாம் போட்டு அந்த மாரிலாம் வரும். அந்த மாரிலாம் இல்ல. அவருக்கு வந்து வெஸ்டர்ன் தான் பிடிக்கும் எனக்கு. டிஃபரெண்டா இருக்காரு. ம். எல்லாமே சூட் ஆகுச்சுன்னா, அப்படி நம்ம எல்லாமே எல்லாத்துலயுமே நல்லா இருந்தோம்னா எல்லாமே பிடிக்கும் நம்ம தானே எப்பவுமே எல்லாருக்கும். அழகு தானே. அவ்வளவுதான்.